திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் 8 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். பக்தி பரவச காட்சிகள். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. பல மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து கோயிலில் குவிந்தனர். கடல் மற்றும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் 8 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் வேல் குத்தியும் காவடி எடுத்தும் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்செந்தூருக்கு 170 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதை கருத்தில் கொண்டு 750க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடற்கரையில் 5 மீட்பு படைகள் மூலம் பாதுகாப்பு குழுவினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இப்போ 29வது வருஷமா பாத யாத்திரை வந்துகிட்டு இருக்கோம். இது எனக்கு 16வது மாலை, 4வது வேலு. நல்லபடியா முருகன் நல்லால எல்லாருமே நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கணும். இனிமேலும் நாங்க கமுதியிலிருந்து வந்திருக்கோம்னா 3 வருஷமா வந்துட்டு இருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய நேர்த்தி கடன் எல்லாம் நிறைவேறிடுச்சு. இங்க வந்து இந்த கூட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம். கடவுளை பார்த்ததுல ரொம்ப திருப்தியும் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல இருந்து பக்கத்துல லட்சுமியூர்னு ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா தொடர்ந்து வந்து தைப்பூசத்துக்கு வருஷம் பாத யாத்திரையில இருந்து வந்து நாங்க முருகரை வந்து தரிசிச்சு தான் போறோம். இருந்து தரிசனத்துக்கு நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு தான். காலில இருந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம். முருகரை கண்டிப்பா தரிசிச்சுட்டு நல்லபடியா போவோம். எங்களுக்கு 10 வருஷமா நாங்க நடந்து வந்ததுல முருகன் நாங்க வேண்டதை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுத்துருக்காரு.